எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மேகாலயாவில் ஒரு மர்டர் நடந்தது. அந்த நான் வீடியோ ஒரு 4 நாள் முன்னாடி போட்டிருக்கேன். அது ஐகார்டில் கொடுக்குறேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. அது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ நியூஸில் வந்திருக்கு. அது என்னென்னு வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தூர் வந்து கிளம்பியிருக்காங்க. அதாவது ராஜா ரகுவன்ஷி, சோனம் ரகுவன்ஷி 2 பேரும் அவங்க நியூலி மேரீட் கப்புள் இந்த ஹனிமூனுக்காக மேகாலயா வந்திருக்காங்க. அங்கே வந்து என்ன இருக்குன்னா, ராஜா ரகுவன்ஷி வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடச்சிருக்கு. அதில் வந்து அவங்க ஸ்கூட்டியில் வர்றது, அந்த ஹோட்டல்லேருந்து அந்த வர்றது, அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்க வந்து அந்த ஒய்ஃபோட ஷர்ட்டு, அப்புறம் மொபைல் ஃபோனு, அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த பாடி பக்கத்தில் நைஃபு இதெல்லாம் வந்து கடந்திருக்கு. அதுலேருந்தே வந்து அவங்க மர்டர்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இது மர்டர் வந்து பண்ணது வந்து இவங்க ஒய்ஃப் தான் வந்து ஹையர் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் சோனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கசிபூர் அதாவது உத்தரப்பிரதேஷில் வந்து அவங்களே சரண்டர் ஆகிருக்காங்க போலீஸ்கிட்ட போய். அதாவது மீதி 3 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது வந்து ஓவர் நைட் ஆப்ரேஷனில் வந்து சர்ச் பண்ணும்போது வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 3 பேரை. டிஜிபி சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஒரு ஆள் வந்து யூபியிலேருந்தும் இன்னும் மீதி 2 பேரும் இந்தூர்லேருந்துமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோனம் வந்து அவங்க ஒய்ஃப் ராஜாவோட ஒய்ஃப் சோனம் சரண்டர் ஆகிருக்காங்க. எங்கன்னா நந்திகஞ்ச் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன் யூபியில் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல 3 ஆம்பளைங்க, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரின்னு நாங்கள் வந்து ஹையர் பண்ண என்ன வந்து எங்கள் 3 பேரையும் ஹையர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து இவங்க வந்து எங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க அந்த சோனம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ்கிட்ட. அதாவது இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்டில் போயிட்டுருக்கு. அதாவது மத்திய பிரதேஷில் வந்து இன்னும் வேறு ஏதாவது பர்சன்ஸ் இதில் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸே. சீஃப் மினிஸ்டர் மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் சங்மா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ் நல்லா வந்து சீக்கிரமே வித்தின் 1 வீக்குள்ளேயே க்ராக் பண்ணிட்டாங்க. அது வந்து ஸ்டேட்டையும் இந்தியாவையுமே வந்து ஃபுல்லாக வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் மேகாலயா வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அது வந்து மக்களிடையில் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி வந்து ஆனதுனால வந்து இது ஒரு அன்சேஃபான இடம் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்குது. அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை தகுந்த ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதி அளிச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மேகாலயாவுக்கு வந்து அதாவது அந்த பொண்ணோட ஃபேமிலி, பையனோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அண்ணா சொல்லியிருக்காரு, அவங்க என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, பங்களாதேஷ் ஆளுங்க வந்து கிட்னாப் பண்ணியிருக்கலாம், பார்டருங்கிறனால வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து நான் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த பொண்ணு வந்து கசிபூரில் வந்து ஏதோ தாபாவில் இருந்திருக்கு. அங்கே போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட சோனமோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, எல்லாமே ஃபேக்கு, எங்கள் பொண்ணு வந்து இன்னசென்ட்டு, அந்த மாதிரி வந்து கொலை பண்ணோன்னா எதுக்கு வந்து ஹனிமூன் போகணும் அவ்வளோ தூரம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இவங்க பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த பொண்ணு மம்மிஜின்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அதனால் நான் இப்போ எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர விருப்பப்படலை. இப்போ வரைக்கும் என்னால் எதுவும் சொல்ல முடியல. சப்போஸ் இந்த மர்டரில் அந்த பொண்ணுக்கு இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்டிஸ் வேணும் என் பையனுக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவாக. இந்த பொண்ணு ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, கசிபூரில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இனி இன்வெஸ்டிகேஷன் நல்லா வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுது என்ன ஏதுன்னு தெரிய வரும். போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணும்போது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.